இந்த மாதிரி கேம் எதுக்கு ஆடுறாங்க அப்படின்னு தான் இருக்கும். சௌந்தர்யா ஆகட்டும் ரொம்ப கேவலமா இருக்கு. உங்க கேம் நல்லா இருக்குப்பா, இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குன்னு யாரும் சொல்லுவீங்க? யாருமே இல்ல. பிடிக்காதுன்னா வந்து மஞ்சளி பிடிக்கலங்க. இவங்களாம் ஏன் இந்த சீசன்ல இருக்காங்க? இவங்களா போனா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க, போகாம இன்னும் இருக்காங்கன்னா யாரு? எல்லாருமே போனா நல்லா தான் இருக்கும். கமலோட ஆங்கரிங் நல்லா இருந்துச்சா, விஜய் சேதுபதி சார் நல்லா இருக்கா? விஜய் சேதுபதி சார் நல்லா இருக்கு. என்ன சீசன் லாஸ்டா உங்க ஃபேவரட்? எஸ்பெஷலா இந்த டைம் பாக்குறது வந்து விஜய் சேதுபதிக்காக தான். அவர் எதுக்கு பேசுறாருன்னே தெரியல. பாடி ஷேமிங் பண்றாரு, ஒருத்தங்கிற கேரக்டர் அசசினேஷன் பண்றாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரு கையில கப்பு போகணும்னு நினைக்கிறீங்க? ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி. சீசனா ரொம்ப நல்லா ஹிட்டா போயிட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ் ஷோவை பத்தி மக்கள் இடையில என்னென்ன கருத்து இருக்கு, யார் அவங்க ரொம்ப ஃபேவரட் கண்டெஸ்டன்ட், யார் வந்து ஃபைனல் வின் பண்ண போறா, இப்போ அந்த ஷோக்குள்ள என்னென்ன பாலிடிக்ஸ்ல நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சு போவாங்க. உங்க நேம் சொல்லுங்க. தேவிஸ்ரீ. ஓகே, இந்த சீசன் பிக் பாஸ் பாக்குறீங்களா? பாக்கு. உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாரு? முத்துக்குமரன். ஓ, யாரு பிடிக்காது? அப்படியெல்லாம் யாரும் இல்லை. சரி, ஓகே. நான் வந்து இவங்களாம் போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் இப்போ வரைக்குமே அந்த கண்டெஸ்டன்ட் போகாம இருக்காங்க. போனா நல்லா இருக்கும்ப்பா, இவனை தாண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க போயிட்டாங்க அப்படின்னா நீங்க யாரும் சொல்லுவீங்க? ரஞ்சித் சார். யாரு கையில கப்பு போகணும்னு நினைக்கிறீங்க? முத்துக்குமரன். முத்துக்குமரன் சாரா? ஓகே. ஆங்கரிங் இப்போ லாஸ்ட் சீசன் பார்க்க வரைக்கும் கமல் சார் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சீசன் வந்து விஜய் சேதுபதி சார். யாரு உங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகுது? ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க இதுல ஃபேவரட். விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி சார் ஒரு ஷோலே டாப்ல வந்தாரு. ஓகே. அதுக்கப்புறம் ஜெஃப்ரியோட பிளே எப்படி இருக்கு? சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வச்சு பாலிடிக்ஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் ரீசெண்டா போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஐ திங்க் அது அவரோட கேம் பிளேவா இருக்கலாம். ஸோ அதனால அவர் அப்படி பிளே பண்ணாரு. அது பாலிடிக்ஸ் மாதிரி தெரியுது. ரஞ்சித் என் பேரு. ஓகே, இந்த சீசன் பிக் பாஸ் பாப்பீங்களா? பார்த்து. யார் உங்களோட ஃபேவரட்? என் ஃபேவரட் வந்து தீபக். ஓகே. யார் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது? பிடிக்கவே பிடிக்காதா? ஆக்சுவலாக பிடிக்காதுன்னு இல்லை, இவங்க இந்த மாதிரி கேம் எதுக்கு ஆடுறாங்க அப்படின்னு தான் இருக்கும். சௌந்தர்யா ஆகட்டும், இல்லை வந்து பவித்ரா சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க, பட் ஆனால் பேசுறதுக்கு அவங்களால வாய்ப்பு கிடைக்கலங்கிறாங்க. சௌந்தர்யா கேமே இல்லை. அது ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு 2 எபிசோட், ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் வந்து அவங்க ஒரு ஹைப்பில் இருந்தாங்க. அந்த ஹைப் தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடிக்கு அவங்க ஒன்றுமே பண்ணல. ஓகே, உங்கள் ஃபேவரட் வந்து தீபக்னு சொன்னீங்க. ஆமாம், தீபக். அவர் ப்ளே எப்படி இருக்கு? அவர் உண்மையை சொல்லப்போனால் ஒரு அண்ணன் ரோல் தான் எல்லாருக்குமா தெரிகிறாரு. ஒரு மாதிரி யதார்த்தமான ஒரு அண்ணன் ரோலில் தான் இருக்கார். எங்கேயுமே ஹார்ஷாக பேசினாலும் அங்கே அவர் சாரி கேட்டுறாரு. எங்கேயாச்சும் போயிட்டு சப்போஸ் ஏதாச்சும் வார்த்தை விட்டாலும் சாரி கேட்டுறாரு. அந்த ஒரு மெச்சூர்டான ஒரு ப்ளே தெரியுது. இப்போது நான் கம்பேர் பண்ண விரும்பல, பிக் பாஸ் சீசன் 6 அசீம் ஒரு ப்ளே பண்ணார். ஸோ அதை இங்கே இவர் பண்ணுறாரோ, அந்த ஒரு அத்தாரிட்டி எடுக்கிறாரு, அட் த சேம் டைம் ஒரு மெச்சூர்டாகவும் நடக்கிறாரு அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லா சீசனும் பார்ப்பீங்க இல்லையா? ஐயோ, நான் வந்து 3, 6 இப்போ 8 பார்த்தேன். இது உங்கள் ஃபேவரட் சீசன்? 3. சாண்டி, கவின், லாஸ்லியா, அவங்க அந்த கேங் தான், இந்த பாய்ஸ் கேங். அதுதான். ஓகே ப்ரோ, இப்போ வந்து இவங்க வந்து கேம் விட்டு எப்பயோ போக வேண்டியது, எப்பயோ போகணும்னு எதிர்பார்த்தேன், பட் இன்னுமே இந்த கேம்குள்ளே ஏண்டா இருக்காங்க எனக்கு தெரியல அப்படின்னு என்ன கண்டெஸ்டன் சொல்லுவீங்க? இல்லை, அப்படி நினச்சவங்கலாம் போயிட்டாங்க. பவித்ரா, மேபி பவித்ரா சொல்லலாம், ரயான் சொல்லலாம். ரயான் வந்து அந்த கோவா கேங் அப்படிங்கிற பேரில் மட்டும்தான் இருக்கிறத தவிர அவர் தனியாக எதுவுமே தெரியல. இப்போ ஜாக்லின், ரயான் அண்ட் சௌந்தர்யா, இவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக்லின் சௌந்தர்யா மட்டும்தான் நம்ம பேசுவோம், ரயானை பேச மாட்டோம். ஏன்னா ரயான் வந்து அவங்களுக்குள்ள ஓவர் ஷேடோ ஆகி அவர் ஒளிஞ்சிடுறாருன்னு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரயான் அப்படி விட்டா இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண பேசலாம். பிக் பாஸ்க்குள்ள ஜெஃப்ரி வச்சு பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னு ஒரு டாக் ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. உங்களோட அபிப்பிராயம் என்ன இதை பற்றி? ஜெஃப்ரி வந்து ஆக்சுவலாக எனக்குமே நான் அது கருத்தில் உடன்படுறேன். என்னதான் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு விதமான பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ அதை அவர் ரெப்ரசன்ட் பண்ணி வராரு அப்படிங்கும்போது அந்த ஒரு பொறுப்பு இருக்குது. பட் அதை வச்சே எல்லாருமே பாரு, நாங்கள் இவங்களுக்காக நாங்கள் வந்து ஓட் பண்ணுறோம் அப்படிங்கிற கேம் வந்து வச்சு இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அருண் எடுத்துக்கோங்களேன். அருண் வந்து நான் ஜெஃப்ரியை ஓட் பண்ணுறேன், ஜெஃப்ரிக்காக நான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது
அங்கே அருண் மேலே ஒரு எல்லாருமே ஒரு அருண் பாரு இந்த ஜெஃப்ரிக்காக இதை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு இது வந்துருமோ அப்படி தான் ப்ளே பண்ணுறாங்க. பட் விஜய் சேதுபதி சார் கரெக்டாக சொன்னார், இது உங்களை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அது கரெக்டான பாயிண்ட்டு. ஜெஃப்ரியோட கேம் பிளேவும் இன்னும் அது சேம் நீங்கள் சௌந்தர்யா சொன்ன மாதிரி ஜெஃப்ரியும் ஃபஸ்ட்டு ஒரு 4 வீக்ஸில் அந்த ஒரு பாய்ஸ் அஸ் கேர்ள்ஸ் அப்போ இருக்கும்போது தான் ஜெஃப்ரி பேர் தெரிஞ்சுதே தவிர அதுக்கப்புறம் ஜெஃப்ரி தெரியவே இல்லை. ஸோ சேம் அந்த கோவா கேங்குள்ளே போயிட்டு அது அப்படியே ஒரு மாதிரி டைலூட் ஆகிட்டாரோன்னு தான் தோணுது. மேபி இதுக்கு மேலே அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இப்போ விஜய் சேதுபதி சார் தான் வந்து ஷோ வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருக்காரு. பிஃபோர் வந்து கமல் சார் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ உங்களோட ஃபேவரட் யாரு, கமல் சாரா விஜய் சேதுபதி சாரா? ஆண்டவர் தாங்க, லைக் அது கமல் சார் தாங்க. ஏன்னா அந்த ஒரு அந்த எலிகன்சி அந்த ஒரு கரிஷ்மான்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ விஜய் சேதுபதி சார் புது ஹோஸ்ட்டாக ஒரு புது விதமான ஒரு ஹோஸ்டிங் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் கமல் சார் வந்து ஒரு 7 சீசனாக பார்க்குறோம். ஸோ 7 சீசனாக பார்க்கும்போது அந்த அந்த ஒரு இது ஒரு வீக்கெண்ட் எபிசோட்லேயும் ஒரு ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறோம். ஸோ விஜய் சேதுபதி சார் ஹார்ஷாக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. டேரக்டாக சொல்லிடுறாரு. பட் கமல் சார் அப்படி சொல்ல மாட்டார். அவர் வந்து யோசிக்கப்பார், ஏன் இப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி யோசிக்கப்பாங்க. பட் இந்த மாதிரி ஆனால் அட் தி சேம் டைம் கண்டஸ்டன்ட்டுமே கமல் சார் இருக்கும்போது கண்டஸ்டன்ட் வந்து இன்னும் ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கேமே புரியாத மாதிரி தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட நேம் கவிதா. உங்கள் வயசு? ஸ்ரீ. ஓகே, பிக் பாஸ் பார்ப்பீங்களா? யார் உங்களோட ஃபேவரட்? என்னோட ஃபேவரட் ஜாக். அண்ட் சவுண்டோட ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாக் கண்டென்ட் எல்லாமே பிடிக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபேவரட்டா? ஆமா. இல்ல உங்களுக்கு டிஃபர் ஆகும்? இல்ல ஜாக்லினோட கேம் நல்லா இருக்கு. ஜாக்லின் நல்லா பண்றாங்க. சவுண்டோட இன்னசென்ட் ஆக்டிவிட்டீஸும் நல்லா இருக்கு. அதே மாதிரி அது ஆனா இன்னசென்ட் ஆக்டிவிட்டீஸ்னு இல்ல, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட், அது நல்லாவே இருக்கு. எனக்கு தீபக்கோட மெச்சூர்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. இப்போ யாரு அது பிடிக்கும் ஆட்டிடியூட்லாம் சொன்னீங்கல்ல, இப்போ யார் அது பிடிக்காது? எனக்கு இந்த கேம் எனக்கு பிடிக்காதுன்னா வந்துட்டு மஞ்சரி பிடிக்கலங்க. ஆட்டிடியூட் சுத்தமா பிடிக்கல. எல்லா சீசனும் பார்த்திருக்கீங்களா? இல்ல இந்த எல்லா சீசன் சாண்டி அண்ட் கவின் இருக்காங்களா, அதுல பாப்பேன். அதுதான் ப்ரோ உங்க ஃபேவரட் சீசன் எதுன்னு கேட்க வந்தேன். அதுதான் சாண்டி அண்ட் கவின் சீசன் தான் பாப்போம். மத்தபடி எந்த சீசனும் பாக்குறது இல்ல. இப்போ பொழுது டைம் பாஸ்க்காக அது பார்த்துட்டு இருக்குது. ஆனா லாஸ்ட் சீசனுக்கு கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ஓரளவு ஓகே மாதிரி இந்த டைம் பாக்குறது வந்து விஜய் சேதுபதிக்காக தான். சோ அவருக்காக தான் வந்து ஸ்பெஷலா பாத்தேன். நெக்ஸ்ட் क्वेश्चन, யாரோட ஆங்கரிங் நல்லா இருந்தது, கமல் சாரா இல்ல விஜய் சேதுபதி சாரா? கமல் சாரோட ஐ மீன் அவரோட வே ஆஃப் இது வந்து வேற, கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவார். விஜய் சேதுபதி வந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கொடுக்குறாரு, அதுவும் நல்லா தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் வந்து கன்சென்சஸை வந்துட்டு டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது. சில ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குறது வந்துட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? நான் பேசிக்கலி கமல் சாரோட ஃபேன், அதனால என்னால் எந்த பதிலுமே சொல்ல முடியாது. ஸோ அவரே ஆங்கரிங் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரோட வே ஆஃப் அது பீப்புளை ட்ரீட் பண்ணுறது வேற, இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுறாரு. அது மேபி எப்படி இப்போ உங்ககிட்ட நான் ஆஷா கேட்டேன்னா சொல்லுவீங்களா, இதுதான் நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அது தப்பு இல்லை. எனக்கு கமல் சார் தான் பெஸ்ட். கம்பேரிட்டிவ்லி கேட்டிங்கன்னா கமல் சார் தான் பெஸ்ட். ரீசெண்டாக வந்து ஜெஃப்ரி வச்சு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு பிக் பாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அதுவும் கேம் பிளே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜெஃப்ரி வச்சு போறது, பட் ஜெஃப்ரிக்கு தெரியுது, பட் அவருக்கு தெரியாத மாதிரி வந்து ஹீ இஸ் ஆல்சோ பிளேயிங் அ கேம். ஜெஃப்ரி ஸ்மார்ட் பிளே எல்லாமே தெரியும் அந்த பையனுக்கு. ஸ்மார்ட் பிளே இல்லைனா வந்துட்டு ஒரு அந்த ஏஜ்ல இருக்கவங்க வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வர முடியாதுல்ல 70 days மேல. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ a good player. நம்ம பையங்க ஜெஃப்ரி நம்ம சப்போர்ட் பண்ணாம எப்படிங்க? இந்த சீசன்ல கப்ப யாரு கப்பச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முத்துக்குமரன். தீபக். என் நேம் பவித்ரா. பிக் பாஸ் பாப்பீங்களா? பார்ப்போம். இந்த சீசன்ல உங்க ஃபேவரட்டா? சௌந்தர்யா. என்ன ரீசன்? அவங்க நேச்சுரலாக இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க. யார் உங்களுக்கு பிடிக்காது? பிடிக்காது யாரும் இல்லை, எல்லாரும் பிடிக்கும். ஏன்னா பாலிடிக்ஸ்ல பிக் பாஸ்ல நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது தெரியலையே. சரி, ஓகே. யார் உங்களுக்கு கப் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கப்பா சௌந்தர்யா தான் எனக்கு பிடிக்கும். சௌந்தர்யா தான் போய் பிடிக்கும், அவங்க தான் கப் அடிக்கணும். ஆமாம், அவங்க தாண்டி யாரும் கப் அடிக்கூடாது. சரி, ஓகே. லாஸ்ட் சீசன்லாம் பார்த்துருக்கீங்களா பிக் பாஸ்? யாரோட ஆங்கரிங் நல்லா இருக்கு, கமலஹாசனா இல்லை இப்போ விஜய் சேதுபதி சாரா? கமல்ஹாசன் தான். ஓ, ஏன் இவர் ஆங்கரிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியா கேட்க மாட்டாங்க. சரியா கேட்க மாட்டாரா? அவர் தானேங்க மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுறாரு எல்லாத்தையும். ஆனால் கமல் மாதிரி கேட்குது. எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, அது விஜய் சேதுபதி சார் கேட்க மாட்டாரு, அதுதானே? ஆமாம். சண்முக பிரியனுங்க. அம்மா உங்க பேர்? வசந்தி. ஓகே. இந்த சீசன் ஷோ எப்படி போயிட்டு இருக்கு பிக் பாஸ்?
உண்மை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? உண்மையாதான் சொல்லணும். தமிழ் டாக்ஸ்னா ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன ப்ரோ எப்படி சொல்றீங்க? ஆமா, பின்ன எனக்கு தெரிஞ்சு சீசன் 5 வரைக்கும் பிரியங்கா பார்ட்டிசிபேட் பண்ண ஷோ வரைக்கும் கொஞ்சம் ஓகேவா இருந்தது. லாஸ்ட் சீசன் வந்து விசித்ரா அவங்கெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த ஷோவில் உள்ள போன உடனே வந்து என்னன்னா அடிக்கிற மாதிரியே தான் பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போதே வந்து சண்டை போடணுன்ற மென்டாலிட்டிலேயே தான் பேசுறாங்க. ஸோ பெருசா ரசிக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப போர். ஆனா இந்த ஷோ நீங்க இந்த சீசன் நீங்க பாக்குறீங்கல்ல, உங்களோட ஃபேவரட் யாரு? என்னோட ஃபேவரட்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல நியாயமாக பேசுகிற மாதிரி தெரியுறது முத்துக்குமரன். கொஞ்சம் கரெக்டாக பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. மிச்சம் எல்லாருமே வந்து அவரை கொஞ்சம் டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி, அது ஏன் அப்படின்றது தெரில. பட் ஆனால் அவர் கொஞ்சம் ரீசனபிளாக பேசுகிறாரு. அவர் கொஞ்சம் கரெக்டாக பேசுகிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அம்மா, உங்களோட ஃபேவரட் யாருமா இந்த சீசன்? நம்மளோட ஃபேவரட் வந்து அதான் பேருக்கு வந்து இதான் இந்த நாடகம் பாரதி கண்ணம்மா அருண். யாருக்கும் அவர் பிடிக்காத எனக்கு பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே அவர் கரெக்டாக அந்த பேச கொண்டு வந்து ஒரு இது பண்ணுவார். அவ்வளோதான், அதனால பிடிக்குது. பிடிக்காத கண்டஸ்டன்ட் அப்படின்னா அவங்களோட ஃபேவரட் என்னோட அன்ஃபேவரட் அருண் தான். அவர் எதுக்கு பேசுறாருன்னே தெரியல. பாடி ஷேமிங் பண்றாரு, ஒருத்தங்கிற கேரக்டர் அசசினேஷன் பண்றாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் சொல்றாரு, அவர் சொன்னதை அடுத்த டைம் வரும்போது அவர் சொன்ன விஷயத்தையே மாத்தி பேசுறாரு. ஸோ அது கொஞ்சம் நான் ஃபேரா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட அன்ஃபேவரட் அப்படின்னா அவர் தான் அருண். அம்மா, உங்களுக்கு? அவர் வந்து நம்மளுக்கு மனசார பிடிக்கும். தவறு தப்புலன்னா இவங்க சொன்னது தான் கரெக்ட். தப்புனா அது தப்பு தானே, அவ்வளோதான். அது பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்களே. அவரை எனக்கு பிடிக்கும், நாடகத்தில் பார்த்ததுனால அவரை பிடிக்கும். சரி, ஓகே. உங்களுக்கு வந்து இவங்க கப் அடிச்சா நல்லா இருக்கும்ப்பா, இந்த சீசன்ல இவங்க வின் பண்ணா நல்லா இருக்கும்னா யாரை சொல்லுவீங்க? அது நான் அந்த அளவுக்கு நான் உட்காரவே மாட்டேங்க, கொஞ்ச நேரம் பார்ப்பேன் போயிடுவேன். இவங்களாம் தான் ஃபுல்லாக பார்ப்பேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் நடித்தா நல்லாயிருக்கும். முத்துக்குமரன் நடித்தா ஓகே. அப்புறம் விஜே விஷால் ஆரம்பத்தில் ஒரு ஹோப் இருந்தது, இப்போ இல்லை. முத்து ஜெயிச்சாருன்னா நல்லாயிருக்கும். ஃபேர் கேம். ஸோ பிக் பாஸ்குள்ள என்னென்னலாம் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? என்னென்னலாம் பாலிடிக்ஸா? பிக் பாஸுங்கிற ஒரு வார்த்தையே பாலிடிக்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது கேமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் தான். கேமுன்றாங்க, அவங்களே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்களே விலகி. என்டையர் ஷோ இஸ் கம்ப்ளீட்லி அ பாலிடிக்ஸ். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். எதுக்கு இன்னும் இந்த ஷோல இருக்காங்க? இவங்களாம் எப்போ எலிமினேட் ஆகுதுன்னு நினைச்சேன், ஆனா இன்னும் எலிமினேட் ஆகாம இருக்காங்கன்னு நீங்க இந்த பொண்ணுங்க, இவங்க அந்த மலையாளி பொண்ணு அர்ணவ் நினைச்சேன். நல்ல வேலை அவர் போயிட்டாரு. அர்ணவோட ஒரு சீரியல்ல பேரா ஒரு லேடி ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க, அன்ஷிதாவோ சம்திங் லைக் தட். அவங்க பேர் கூட நான் ஞாபகம் வச்சுக்க விரும்பல. அந்த லேடி ஷோவை விட்டு போனாங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். நல்லா இருக்கும். ஓகே, இந்த வீக் யாரு எலிமினேட் ஆவா நினைக்கிறீங்க? அதான் அந்த பொண்ணு போயிடணுன்ற நான் அவங்க போயிட்டாங்கன்னா ஷோ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க இத்தனை சீசன்ல எந்த சீசன் பிக் பாஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? என்னோட ஃபேவரட் சீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வனிதா இருந்த சீசன் 3. நாட் பிகாஸ் ஆஃப் ஹர், ரிமைனிங் கண்டஸ்டன்ஸ் இவர் கவின், அப்புறம் லாஸ்லியா, அவன் அந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரெட்டு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 5 இஸ் மை ஃபேவரெட். ஓகே அம்மா, உங்களுக்கு ஃபேவரெட் என்ன சீசன்? சீசன் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு பார்த்தியா, அது யார் நடிச்சது? அதெல்லாம் இருந்தாங்க சீசன் 1 ஓவியா, அது நமக்கு பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் இதாச்சு, என்னன்னு தெரியாத இன்ட்ரோடியூஸ் ஆன ஆர்வமா பார்த்தோம் இல்லைங்களா, அது அவங்களோட ஃபேவரெட். நீங்க பார்த்த கடைசி சீசன் எது பிக் பாஸ்ல? எனக்கு சாண்டியோட ஒரு லாஸ்ட் சாண்டி கவின். ஆமா, எனக்கு ரொம்ப அதுதான் பிடிச்சது. அவங்க இது டேலண்டா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் கமலுக்கு அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது கமல்ஹாசன் தான் எனக்கு. அதுக்கப்புறம் அந்த உட்கார்ந்தோம்னா எப்போ வருவார் கமலன்னு காத்துட்டு இருப்போம். அந்த வாய்ஸ் தான் ஆடியன்ஸை வந்து அந்த அளவுக்கு அவர் பேசுகிற கெத்து, அந்த டோன், அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. நான் இவரையும் குறை சொல்லலை, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அவ்வளோதான். ஏன் இந்த சீசன்ல இருக்காங்க? இவங்களா போனா நல்லா இருக்கும்னு நினைச்சா போகாம இன்னும் இருக்காங்கன்னா எல்லாருமே போனா நல்லா தான் இருக்கும். யாரும் ஒழுங்கா இல்லை. நீங்க ப்ரோ? எல்லாம் இருந்தால் ஓகே, நல்லா இருக்கும். பட்டு விஜய் சேதுபதி தான் பார்க்குறேன், பிக் பாஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் நாங்களாம். கமலோட ஆங்கரிங் நல்லா இருந்துச்சா? விஜய் சேதுபதி சார் நல்லா இருக்கா? விஜய் சேதுபதி சார் நல்லா இருக்கு.
விஜய் சேதுபதி. இந்த சீசன் பாக்குறீங்களா? எப்பாச்சும் எல்லா சீசனுமே பார்ப்போம், கண்டினியூவாக பார்க்க மாட்டோம், எப்பாச்சும் பார்ப்போம். இந்த சீசன்ல யாரும் உங்களோட ஃபேவரட்? ஃபேவரெட்டுன்னு யாருமே இல்லை, யாரும் இல்லை. முத்து பிடிக்கும், அதுக்கப்புறம் விஷால், அவ்வளோதான். யாரும் சூப்பரா கேம் ப்ளே பண்றா, இவங்க கேம் நல்லா இருக்குப்பா, இவங்க ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குன்னு யாரும் சொல்லுவீங்க? யாருமே இல்லை, யாருமே எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. சரி, யாரும் பிடிக்காது பர்டிகுலரா எனக்கு இந்த பர்சன் பிடிக்கவே அன்ஷிதா. இல்ல. லாஸ்ட் சீசன்லாம் பார்த்திருக்கீங்களா? ஃபஸ்ட்டு சீசன் பார்த்தது, அதுக்கப்புறம் எந்த சீசன் உங்க ஃபேவரட்? ஃபஸ்ட்டு சீசன் தான். ஃபர்ஸ்ட் சீசன் தான். ஓகே. ஜூலி இப்போ வந்து ஆங்கர் வந்து விஜய் சேதுபதி சார் தான் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் கமல் சார் பண்ணிட்டு இருந்தாரு. யாரோட ஆங்கரிங் வந்து நல்லா இருக்கு? ரெண்டு பேருமே நல்லா இருக்கு. எப்படி பண்றாரு விஜய் சேதுபதி சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு விஜய் சார். நல்லா இருக்கு. ஓகே. யார் கப் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கப்பு உனக்கு தான் பிகிலே. தீபக் அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. விஜய் சேதுபதி ஆங்கரிங் நல்லா இருக்கு, கமல்ஹாசன் அந்த மாதிரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நல்லா இருக்கு. இப்போ அவருக்கு இவர் பெஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கு. கமல்ஹாசன் சாரை விட இவர் கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஓ, அப்படியே மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுறாரு. அது நல்லா இருக்கு, பாக்கிறதுக்கு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா. ஓகே. ட்ரோலிங் பார்ட் வந்து விஜய் சேதுபதி சார் நல்லா பண்றாங்க. பட் அவர் வந்து எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுறாங்க, அது சில டைம் ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படிதான் சொல்றாங்க. கமல்ஹாசன் சார்னா கொஞ்சம் ஸ்மூத்தா எடுத்து சொல்லுவாங்க, பட் அவர் வந்து ஒரு ஃபன் வேல பார்த்தா அது வந்து கொஞ்சம் அவங்க உள்ள கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் சம்டைம்ஸ் ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து அவுட் கண்டஸ்டன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அது எங்களுக்கு நல்லா இருக்குப்பா, அவ்வளவுதான். எங்களுக்கு நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஏத்தி பேசினா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக போகும்ல. இப்போ நார்மலாக போனால் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பார்க்கறதுக்கு, அப்போ அடுத்த இது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது வருது இல்லையா? என்ன சீசன் லாஸ்டா உங்க ஃபேவரட்டா? லாஸ்ட்டாக ஃபேவரெட்னால இல்லை, ஒரு இதாக பார்க்குறது அவ்வளோதான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க அங்கே உள்ளே பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக போகும், டைம் பாஸ், அவ்வளோதான். உங்களுக்கு? ரொம்ப சீரியஸ்லாம் அப்புறம் கவின்லாம் இருக்கும்போது அப்போ பார்த்து சின்ன வயசுல இருக்கும் பார்த்து கவின் லாஸ்ட்லியா சீசன் அதான் ஃபேவரட்டா? அதுக்கப்புறம் +2 அது இதுன்ட்டு அவளுக்கு காலேஜ் அது இதுன்னு போயிடுச்சு, அவளுக்கு படிப்புலேயே போயிடுச்சு. அதனால ஓகே, தேங்க்யூ.